Hello students, welcome back to our channel Manu Nasrier. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12th தாவரவியல் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் 70, டைமிங் வந்து 3 hours கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர் நான் அப்லோட் பண்ணக்கூடிய பாட்னி क्वेश्चन பேப்பர் நல்லா படிச்சிட்டு போங்க. இதுல இருக்கக்கூடிய 1 மார்க் ஆகட்டும், 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும் including compulsory எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எண்டோதீலியம் என்றால் என்ன, டாடா பேலை என்பது என்ன, உணவு சங்கிலி வரையறு, சைப்ரிட் என்றால் என்ன, மெரிட்டோஃபிலி என்றால் என்ன, கொல்லி மரபணுக்கள் குறிப்பெழுதுக, தாவர திசு வளர்ப்பின் வகைகளை எழுது, சுழலியல் வரையறு, மகரந்த தூளின் அமைப்பை படமறிந்து பாகம் குறி. அதே மாதிரி 6×3 18 இதில் 33 வந்து கம்பல்சரி. ஒரு தாங்கி கடத்தியினை எவ்வாறு அடையாளம் காண்பாய், போலன் கிட் பற்றி சிறுகுறி போலைக, PBR 322 நல்லா படம் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. புவிவாலிடம் செயல்வாலிடம் ஏற்படுத்துக, வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன, அதன் வகைகளை எழுது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மரபு வரைபடம் என்றால் என்ன, பயன்கள், விதைப்பந்து என்றால் என்ன, சூலோட டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. பைமார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. டப்பிட்டம், அதோட பணிகள், முழுமை பெறா ஓங்குத்தன்மை, மடியத்தின் வகைகளுடைய வரைபடம், தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள், வறநில தாவரங்களின் உள்ளமைப்பு தகவல் பட்டியல், ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானது காரணம் கூறு, ஓசோன் இழப்பின் விளைவுகளை எழுது, ஓங்கு மரத்தில் எடுத்துக்காட்டுடன் விளக்குக, திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கையினை விளக்குக, காளான் வளர்ப்பின் படிநிலைகள் எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் பியூர் சயின்ஸ் பாட்னி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம். நம்மளுடைய டெலகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாட்னி கொஸ்டின் பேப்பர் அடுத்தடுத்து நிறைய அப்டேட் பண்ணுவேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 பாட்னி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 பாட்னி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கீழே இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது 6 வினாக்களுக்கு விடையளி. வினாயன் 24 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. எண்டோதீலியம் என்றால் என்ன, டாடா பேலை என்பது என்ன, உணவு சங்கிலி வரையறு, சைப்ரிட் என்றால் என்ன, மிலிட்டோஃபிலி என்றால் என்ன, கொல்லி மரபணுக்கள் குறிப்பிடுது, தாவர திசு வளர்ப்பின் வகைகளை எழுது, சுழலியல் வரையறு, மகரந்த தூளின் அமைப்பை படமுறைத்து பாகம் குறி. அதே மாதிரி 6×3 18 இதில் ஒரு தாங்கி கடத்தியினை எவ்வாறு அடையாளம் காண்பாய், போலன் கிட் பற்றி குறிப்பெழுது, PBR 322 தாங்கி கடத்தியின் படமுறைந்து பாகம் குறி, புவிவாலிடம் செயல்வாலிடம் வேறுபடுத்துக, வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன, வகைகள் நல்லா படிச்சுக்கோங்க. வேறுபடுத்துக, குறியீட்டு அற்ற இலை, குறியீடற்ற இலை. அதே மாதிரி மரபு வரைபடம் என்றால் என்ன, அதன் பயன்கள் யாவை, விதைப்பந்து என்றால் என்ன, சூழின் குறுக்கீட்டு தோற்றம் படமுறைந்து பாகம் குறி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கு 5×5 25. ஸோ இந்த 5 மார்க்கில் நல்லா படிச்சுக்கோங்க. டப்பிட்டம் என்றால் என்ன, அதன் பணிகள் யாது, முழுமை பெறா ஓங்குத்தன்மையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, மடியத்தின் வகைகளின் படம் வரைக, தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகளை எழுது, வறல்நில தாவரங்களின் உள்ளமைப்பு தகவமைப்பை பட்டியலிடு, ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானது காரணம் கூறு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் இழப்பின் விளைவுகளை எழுது, ஓங்கு மரத்தில் எடுத்துக்காட்டுடன் விளக்குக, திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கையினை விளக்குக, காளான் வளர்ப்பின் படிநிலைகளை எழுதுக. ஸோ இந்த கொஷினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு தாவரவியல் 12th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 பாட்னி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கேட்டிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி. இதான் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ தமிழ் மீடியத்துக்கு நம்ம மட்டும் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 மார்க் கொஷின் பார்த்தலாம். 6 into 12 பதியமிடல் என்றால் என்ன, எண்டோத்திலியம் என்றால் என்ன, தாவர மரபணு தொகையை வரையறு, வேறுபாடு இழத்தல் என்றால் என்ன, விதைப்பந்து என்றால் என்ன, கடலியல் என்றால் என்ன, கலப்பின வீரியம் வரையறு, கண்ணாடி தாவர பேணுகம் என்றால் என்ன, ஒளிச்சேர்க்கை சார் செயலாக்க கதிர்வீச்சு PAR என்றால் என்ன. அதே மாதிரி 6 into 3 18. இதில் ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையிலி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய வினா எண் 33 வந்து கொடுத்துருக்காங்க. பல்கரு நிலை என்றால் என்ன, இது வணிக ரீதியில் எவ்வாறு பயன்படுகிறது, வேறுபடுத்துக முழுமை பெறா ஓங்குத்தன்மை, இணை ஓங்குத்தன்மை, களைக்கொல்லி இணை தாங்கும் தன்மையுடைய தாவரங்கள் அனுகூலங்கள் யாவை, அல்கலைன் பாஸ்படேஸ் குறிப்பு வரைக, தீயின் விளைவுகள் யாவை, உணவு வலையின் முக்கியத்துவம் யாது, பசுமை இல்ல விளைவு என்றால் என்ன, பசுமை இல்ல வாயுகளின் சார்பு பங்களிப்பு படம் வரைக, கருங்காலிகளின் பண்புகள் யாவை, இருவித்திலை தாவர விதையின் குறுக்குவெட்டு தோற்றம் படமறிந்து பாகம் குறி. நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, பூச்சி மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களுடைய சிறப்பியல்பு, பாரம்பரிய முறை நன்மைகளை பட்டியலிடு, ஓங்கு மரத்திலே எடுத்துக்காட்டுடன் வரி, மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுது, எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, உயிரி தொழில்நுட்பின் பயன்பாடுகள் யாவை, உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன, ஏதேனும் 4 எடுத்துக்காட்டு. அதே மாதிரி மண் அடுக்கமைவு என்றால் என்ன, மண்ணின் வெவ்வேறு அடுக்குகளை பற்றி விவரிக்கவும், சிதைதலின் செயல்முறையினை விளக்குக, காலப்புறத்தலின் வகைகள் யாவை, புலனுறவு மாற்றம் மருந்துக்கள் என்பது யாது, அபின் கஞ்சா செடி ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் பாட்னி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு தாவரியல் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 பியூர் சயின்ஸ் பாட்னி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து 70 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து 3 hours. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 1 மார்க் இருக்குது. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையிலி. கேள்வி எண் 24 கட்டாய வினா. 6 into 12. இதில் பதியமிடல் என்றால் என்ன, எண்டோத்திலியம் என்றால் என்ன, அதே மாதிரி தாவர மரபணு தொகையும் வரைகிறு, வேறுபாடு இழத்தல் என்றால் என்ன, விதைப்பந்து என்றால் என்ன, கடலியல் என்றால் என்ன, கலப்பின வீரியம் வரைகிறு, கண்ணாடி தாவர பேணகம் பற்றி எழுதுக. அதே மாதிரி PAR என்றால் என்ன, ஒளிச்சேர்க்கை சார் செயலாக்க கதிர்வீச்சு. அதே மாதிரி 6 into 3 18. 3 மார்க் கொஸ்டின் 33 கம்பல்சரி. பல்கரு நிலை என்றால் என்ன, வணிக ரீதியில் எவ்வாறு பயன்படுகிறது, வேறுபடுத்துக முழுமை பெறா ஓங்குத்தன்மை, இணை ஓங்குத்தன்மை, களைக்கொல்லியினை தாங்கும் தன்மையுடைய தாவரங்களின் அனுகூலங்கள் யாவை, அல்கலைன் பாஸ்பேட் சிறுகுறிப்பு வரைக, தீயின் விளைவுகள் யாவை, உணவு வலையின் முக்கியத்துவம் யாது, பசுமையுள்ள விளைவு என்றால் என்ன, பசுமையுள்ள வாயுகளின் சார்பு பங்களிப்பு படம் வரையணும். அதே மாதிரி கருங்காலியின் பண்புகள் யாவை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்திலை விதை, அதே மாதிரி இருவித்திலை விதை. இந்த டயக்ராம் வந்து நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருவித்திலை தாவர விதையின் குறுக்குவெட்டு தொடர்த்தினை படம் வரைந்து பாகம் குறி. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் பாட்னி கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு இருக்கும். 5 into 5 25. பூச்சி மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களின் சிறப்பு பண்புகள், பாரம்பரிய முறையின் நன்மைகளை பட்டியலிடு, ஓங்கு மரத்தில் எடுத்துக்காட்டுடன் வரி, மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுது, எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் யாவை, உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன, ஏதேனும் 4 எடுத்துக்காட்டு தருக, மண் அடுக்கமைவு என்றால் என்ன, மண்ணின் வெவ்வேறு அடுக்குகள் பற்றி விவரிக்கும், சிதைத்தலின் செயல்முறையினை விளக்குக, கலப்புறுத்தலின் வகைகள் யாவை, புலனுறவு மற்றும் மருந்துக்கள் என்பது யாவை, அபின் மற்றும் கஞ்சா செடி பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் பாட்னி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். அடுத்தடுத்து கொஸ்டின் பேப்பர் 1 by 1 பார்க்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.